ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதும் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட மகான்களுடைய சரித்திரத்தை நம்ம சுவாமி சொல்றதுலேருந்து எடுத்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஈசான்ய ஞான தேசிகர சரித்திரத்துக்குள்ள மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் வருது. போன மாச சத்சங்கத்துல அதை ஆரம்பிச்சோம். அண்ணாமலையார் அருளால பிறந்த குழந்தை அவர், அதனால அருணாச்சலம்னு பேர் வச்சான்னு பார்த்தோம். அந்த குழந்தை 5 வயசு வரலும் பேசாமலே இருந்திருக்கு. அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட அருணாச்சலேஸ்வரே ஒரு யோகியாக வந்து அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சாருங்கிறவர்ல நம்ம போன மாசம் பார்த்தோம். நீ யாருன்னு கேட்டா நான் சும்மா இருக்கேன்னு பதில் சொல்றது. முதல் பேச்சே அதுதான். எடுத்த முதல் குழந்தை பேசுற பேச்சு நான் சும்மா இருக்கேன் அப்படிங்கிறது. சும்மா இருக்கிற நீ யாருன்னு கேட்டா நீயே நான் நானே நீங்கிறது. புரிஞ்சுண்டா இது ஒரு ஞானின்னுட்டு. அதோடைய தொடர்ச்சியாக அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதும் நம்ம சுவாமி சரித்திரத்தில் இருக்காப்பிலையும் நிறைய மகான்கள் சரித்திரத்தில் இருக்காப்பிலையும் ஒரு படிக்காத மேதையாகவே இருந்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டார், வாத்தியார் கேட்டா பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கார். விசித்திரமான குழந்தையா இருந்திருக்கார். முதல்ல சரியா படிக்காத பிள்ளைன்னு நினைச்சிருக்கா, அப்புறம் மகான்னு புரிஞ்சுன்னுட்டா. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தான் எல்லாமே தெரியறதே, நீங்க எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு வாத்தியார்கள் கேட்கிறா. பாப்போன்னு கூப்பிட்டு இருந்த நிலைமை மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் எதிர்க்கு உட்கார்றதுக்கே வாத்தியார் பயப்படுற மாதிரி ஆயிடுது. நான் சும்மா கொஞ்ச நாளைக்கு வரேன், நீங்க பாட்டு மற்ற பசங்களுக்கு பாடம் எடுக்கோ அப்படின்னா. கிளாஸ்ல ஒரு பையன் அப்படியே உட்காந்து இருக்கான, எல்லாரும் அவனதான் பார்ப்பான், வாத்தியார் கவனிக்க மாட்டேன். சுவாமி சரித்திரத்தையும் அதே தான் வருது. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுதுங்கன்னா தானே வாத்தியார் வந்து இந்த பிள்ளையார் கோயில போய் உட்காருன்னு சுவாமியை சொல்லிட்டாருன்னு வருது. ஒரு நாள் வாத்தியார்கிட்ட இந்த அருணாச்சலம் சொல்றார், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, குழந்தை திண்ணையிலேருந்து விழுந்து கொடுத்து அதுக்கு உண்டான வைத்தியத்தை பாருங்கிற. அடிச்சு புரண்டு ஓடி பார்த்தா நிஜமாவே குழந்தை விழுந்து கொடுத்து. இது மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுன்னா சுத்தி இருக்கிறவாளுக்கு ஆச்சரியமும் இருக்கும், பயமும் இருக்கும். சேஷாத்திரி சுவாமி சரித்திரத்தில் இதெல்லாம் வரும். வந்து நமஸ்காரம் பண்ணா அவன் மனசுல இருக்கிறத எல்லாத்துக்கும் பப்ளிக்கா சொல்லிடுவார். டேய் நீ இப்படித்தானே பண்ண அப்படிம்பார். அதனால அவர் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவா. ஒளிமறைவு இல்லாதவா ஜனங்கள் ரொம்ப குறைச்சல் இல்லையா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் ராமலிங்க சுவாமிகள். உலகம் என்ன? உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும், வாயில ஒண்ணு இருக்கும். அதுதானே உலகம். இது ரெண்டும் ஒன்னா எடுத்துன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. இப்ப இந்த ஞானியும் இப்படிதான் இருந்திருக்கார். ஒரு நாளைக்கு தகப்பனார் இங்க ஊருக்கு கிளம்புறார்.
உங்களை பார்க்கறதுக்கு சொந்தக்கார வரப்புற எது கிளம்புறேள் அப்படின்னு. இப்போ மாதிரி எல்லாம் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காலம். தபால் போட்டாலே இது ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி கதை. தபால் வசதியெல்லாம் இருந்திருக்குமான்னு கூட தெரியாது. தகவல் தெரிவிக்கிறதே கஷ்டம். இப்படி சொல்றதே அப்படின்னு வீட்டில் இருந்தால் சில கட்சி சொந்தக்காரன் வந்துட்டான். ஏதோ வந்தவங்களை பார்க்கலான்னு நினைச்சோம்னா எதுவுமே இன்னும் பிள்ளைய கேட்டு தான் பண்ணணுங்கிற மாதிரி அப்பா அம்மாவுக்கும் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு சிதம்பரம் போகணும்னு அப்பா கிளம்புறார். அப்பா கிளம்ப வேண்டாம், உங்க தாயார் காலமாக போறா அப்படின்னு சொன்னார். நன்னா இருக்கான், ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கான். உடம்பு முடியலன்னா ஒரு டவுட் இருக்கும். சில பேர் உடம்பு முடியாமையே மாசக்கணக்கா வருஷக்கணக்கா இழுத்துன்னு கிடப்பா. உடம்புக்கு வியாதி ஒண்ணுமே இல்லாம சட்டுன்னு கிளம்புறவாளும் உண்டு. அது பகவத் சங்கல்பம் தானே தவிர நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. சுத்தி இருக்கிறவாளுக்கு வேதனையா இருக்கும், திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு. சம்பந்தப்பட்ட ஜீவன் விஷயத்துல நினைச்சுன்னா அது பாக்கியசாலியான ஜீவனா இருந்தா தான் அப்படி கிடைக்கும். நாள் கணக்கா படுத்துட்டு ஏகப்பட்ட வியாதி வந்து டாக்டருக்கு நிறைய செலவு பண்ணி என்ன பண்றதுன்னு புரியாம, இருக்குமா போகுமான்னு தெரியாம அப்படியெல்லாம் இல்லாம சடார்னு அப்படி கிளம்புறதுனா ரொம்ப புண்ணியசாலியா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. சுத்தி இருக்கிறவாளுக்கு அந்த அதிர்ச்சி தாங்காது. அதே கடந்து போற கேஸா இருந்தா அந்த ஜீவன் அவஸ்தைப்படுறது, சுத்தி இருக்கிறவா அவஸ்தைப்பட்டாலும் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவா. நம்ம சுவாமி விஷயத்துல எடுத்துட்டா சதாசிவகிரி சுவாமிகள் சொன்னார், சர்வசாதாரணமா சட்டையை கைட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவார் உடம்ப. ஆனா அப்படி போயிருந்தானா ஏகப்பட்ட பேர் வேதனையில துடிப்பா. தன்னை சொன்னார் அவர், என்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 100 பேர் நாங்க தற்கொலை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு. அவ்வளவு பிரியம் எங்களுக்கு சுவாமி மேல. சுவாமி வந்து ஸ்நானத்துக்கு போறாப்புல போயிட்டு அப்படியே ஓம்கார சப்தத்தோடு உட்காந்து 3 நாளைக்கு அப்படியே படுத்துட்ட வேலைக்கு இருந்து கிளம்பினார். அப்போ மனசு அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த 3 நாள்ல ஓரளவுக்கு மனசு தயாராயிடுத்து. அது சுவாமி பண்ணின லீல. சடார்னு கிளம்புறது அவருக்கு என்ன பிரமாதம் இல்லையா? தாயார் நன்னா தானே இருக்கா அப்படின்னு நினைக்கிறார். அம்மா நன்னா தானே இருக்கா அப்படின்னு சொல்றார் பிள்ளையாட்டு. இந்த பொறை ஏறி விக்கல் வந்துரும்னாராம். எப்படி போவாங்கிறது கூட சொல்ற. பொறை ஏறி விக்கல் வந்தது, தாயார் போயிட்டா நிஜமாவே. அப்போ அவ என்ன நினைச்சுட்டா, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைச்சுடுத்த, இந்த பிள்ளையுடைய ஒரு மகத்துவத்தை நாம புரிஞ்சுண்டு ஒருத்தர் குருவை தேடி எங்கேயோ போவா. நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம் என்னவோ நம்ம வீட்டுல இந்த குரு வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறத, என்னடா அதிக பிரசித்தனமா பேசுற அப்படின்னு பிள்ளைய கண்டிக்காமல், என் பிள்ளை பெரிய மகான் ஆயிட்டான் அப்படின்னு அவனை வச்சு பிரபலப்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இந்த புள்ள மூலமா ஆத்ம லாபம் அடையணும்னு அவளுக்கு பட்டுது மனசுல. அதனால பிள்ளை வடிவத்துல இருக்கிற குருன்னே புரிஞ்சுண்டா. போன மாசம் சொல்லும்போது கூட இவர் பேசாம இருந்த நிலைய மருதானூர் சத்குரு சுவாமிகளோட ஒப்பிட்டு நான் சொன்னேன். சத்குரு சுவாமிகள் தகப்பனாரும் நமக்கு பிள்ளையா பிறந்தது ஒரு அவதார புருஷன்னு புரிஞ்சுனுட்டார். அதனால அவரை சத்குருன்னு கூப்பிட்டது பின்னாடி வந்த பக்தாள் இல்லை, அவ அப்பா தான் முதல்ல கூப்பிட்டுருக்கார். சத்குரு பாகி அப்படின்னு அவ அப்பா தான் முதல்ல கூப்பிட்டுருக்கார். வெங்கட்ராம தேசிகர்னு பேரு, சத்குருன்னு அவ அப்பா தான் கூப்பிட்டுருக்கார். அது மாதிரி இவர் புரிஞ்சுனுட்டார். அந்த குழந்தைகிட்ட அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கார். இவர் தம்பியும் இவரை மாதிரியே ஒரு தெய்வீக லட்சணங்களோட இருந்திருக்கார். ஏகப்பட்ட குழந்தைகள் பறந்து போயிடுத்து. அப்புறமா இருக்கிற குழந்தைகள 2 மகானாருதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இது யாருக்கு கிடைச்சது தெரியுமா? இன்னைக்கு யாருக்கு ஜெயந்தியோ அவருக்கு கிடைச்சது. சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தி, டோல் பூர்ணிமா, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட அவதார தினம். அவ தாயாருக்கு 8 குழந்தை பிறந்து காலமாச்சு. 9வதா விஸ்வரூபன்னு ஒரு குழந்தை, 10வதா விஸ்வம்பரன்கிற சைத்தன்ய மகாபிரபு. 2 குழந்தைகளும் சன்னியாசியா போயிடுது. நம்ம
ஒரு குழந்தைன்னா நல்லா படிச்சு சம்பாதிச்சு உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு நார்மல் லைஃப் தானே எதிர்பார்க்கிறோம். அதை தாண்டி எல்லாரையும் காப்பாத்துறதுக்குன்னு வந்த ஜனங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மகான்கள் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு நாள் தம்பியை பார்த்து இந்த அருணாச்சலம் சொல்றார், டேய் அப்பாவுக்கு பூ பறிச்சுன்னு வரத்துக்கு போறேன், போற வழிய பிள்ளையார் கோயில் நந்தவனத்துல தேங்காய் மாங்காய் விழுந்திருந்துன்னு அடுத்து தின்னுபடாதே, பாபம் வந்துடும் அப்படின்னா. ஒரு காதல் அப்படி வாங்கிட்டா சரி நம்ம ஏன் எடுக்க போறோம் போனார். வழியில ஒரு தேங்காய் இருந்தது, நிஜமாவே டெம்ட் ஆயிடுத்து, உடைச்சார், கொப்பரையா இருந்தது, சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து சொன்ன சிவன் சொத்து கொலை நாசண்டா, அது சாப்பிடப்படாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, பகவான் சம்பந்தப்பட்ட பொருளை நம்ம எடுத்துட்டா அது இவ்வளவு பெரிய பாபம்ங்கிறதுக்காக. சர்வசாதாரணமா கேஷுவலா இருக்கக்கூடாது. சாமி விஷயத்துல உடனே வந்து பலன் கிடைக்காது, காலக்கிரமத்துல தான் கிடைக்கும். அந்த பலன் ரொம்ப சிவியரா இருக்கும். அதனால அது வேண்டான்னு மகான்கள் நமக்கு சொல்றா. வீட்டுக்கு வந்த உடனே சொன்னேனே தின்னுட்ட பத்தியா நீ தேங்காய அப்படின்னா, இந்த பாபம் வந்து லேசில போகாது. காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசனம் பண்ணு, அப்பதான் போகும் அப்படின்னார். அவரும் வீட்டை விட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் சன்னியாசியா போனார். அவர் சரித்திரம். தாயார் தகப்பனார வருத்தப்படும் போது சொன்னார், அம்மா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேள்மா, எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கா, அவள்லாம் இப்ப எங்க? ஏன் நீங்க இந்த உடம்போட இந்த ஜென்மாவோட உங்களை தொடர்பு படுத்திக்கிறேன்? இந்த ஜீவன் அனாதி காலமா வந்துட்டு இருக்க, ஆசை தீர்ற மட்டுக்கும் அனாதி காலமா வரப்போறது. என்னைக்கு ஆசை நிக்கிறதோ, நம்ம சுவாமி சொல்லுவார், ஆசை விட்டால் அதுவே முக்தி. மோட்சம்ங்கிறது ஏதோ அடைய வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் இல்லை. என்னைக்கு ஆசை எத்து போறதோ மோட்சம் கை மேல இருக்கு. ஆசைப்படுற விஷயம் எதுன்னு பார்த்தா, ஆசைப்படுறது கிடைக்குமான்னு தெரியாது, கிடைக்கிறது நிற்குமான்னு தெரியாது, அதனால நமக்கு நல்லது வருமானு தெரியாது. அப்படி மேல மேல அவஸ்தப்பட்டு, ஆனா ஆசைப்படுறது மனுஷனால விட முடியல. ராமகிருஷ்ணவரம் சார் சொல்லுவார், காஞ்சு போன எலும்பு துண்டை நாய் கடிக்கும், அதுல சதை கூட இல்லை, திங்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனா அந்த எலும்பு துண்டை கடிக்கும். கடிக்கும் போது இதோட பல்லு இதோட எதிரில் பட்டு கிழிச்சு ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை நக்கி சாப்பிட்டுட்டு பரவாயில்லையே, அந்த எலும்பு துண்டில் ரத்தம் இருக்குன்னு நினைச்சுக்குமா, அசடு, இது வாய் புண்ணாதான் மிச்சம். அது மாதிரி உனக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தால தான் உனக்கு இன்பம் கிடைக்கிறது. அது நீ புரிஞ்சுக்காம வஸ்துவில் இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போறேன்னு பரமாம்சர் சொல்ற. அதுக்கு அவ பிரமாணங்கள்லாம் கொடுக்குறா. ஒரு நல்ல திதிப்பு பக்ஷணம் அது சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தோன்றது அப்படின்னுட்டா, ஜுரமா இருக்கிற அன்னைக்கு அதே பக்ஷணம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு வயிறு சரியில்லைன்னு என்னால சாப்பிட முடியாது. இதை சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாலும் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? வஸ்துக்களா இருக்கட்டும், மனுஷாலா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்பவுமே இன்பம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த இன்பம் கிடைக்கிறதா நினைக்கிறது நம்ம மனசுதான் ஏற்படுத்துறது. அந்த பிரமையே, அந்த இன்பம் நமக்குள்ளேயே இருக்கு, நம்மளே அந்த இன்ப வடிவமா இருக்கோம்னு சுவாமி சொல்றேன். அப்போ எத்தனையோ குழந்தைகள் பிறந்தா இருந்தா போனா அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொன்ன. இந்த சந்தர்ப்பத்தில் ஆறாவது ஐயங்கார்னு ஒரு வைஷ்ணவர், அவருக்கு பெருமாள் உத்தரவு பண்ணினார். அவர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தம் இருந்தது. சரி, ஒரு வயசு வந்து குழந்தை கிடைக்கலன்னா சரி ரைட், பகவானோட சங்கல்பம்னு விட்டுடலாம். இவருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் வேணுங்கிற எண்ணம் இருக்கு. சில பேர் வந்து குழந்தை பிறக்கலைன்னா, ஒரு புத்திரன் இல்லைன்னா புத்துன்னு ஒரு நரகத்துல போய் விழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அந்த புத்துலேருந்து என்னை காப்பாற்றுறவன் அவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பிள்ளை இல்லாம பொண்ணு இருந்தா அவளுக்கு நரகத்துக்கு போவாளா, குழந்தைகளே இல்லாதவா போவாளான்னு கேட்டா, கர்ம காண்டத்துல சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர, வாஸ்தவத்தை ஒரு ஜீவன் கரையேறது தான் பண்ணின புண்ணியத்தினாலதான். சதா குருநாதனை நினைச்சுட்டு நாமஸ்மரணை பண்ணிட்டு இருக்கிற ஜீவன்
இன்னொருத்தர் வந்து சம்ஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் தன் புண்ணிய பலத்துல தான் கரையறன். அதுதான் நிஜம். நான் கதையில் அடிக்கடி சொல்லுவேன், பின்னாடி குழந்தைகள் காப்பாத்துவா அப்படின்னு நினைக்கப்படாது. அவளுக்கு பெத்துட்டோம், படிக்க வைக்கணும், காப்பாற்றணும், பண்ண வேண்டியதுலாம் கடமை. ஆனா நமக்கு வேணுங்கிற செலவுக்கான பணத்தை நம்மளே வச்சுக்கணும்னு இன்னைக்கெல்லாம் பெரியவாழ நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதே விஷயம் புண்ணியத்திலையும் சேரும். நம்ம பண்ணின புண்ணியம், நம்ம புண்ணியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், நல்ல காரியங்கள் பண்ணிட்டே இருக்கணும், பலனை எதிர்பாராமல். அது ரொம்ப முக்கியம். பலனை எதிர்பார்த்து பண்ணினா என்ன ஆகும்? அந்த புண்ணியத்துக்கான சுகம் கிடைக்கும், பாபத்துக்கான துக்கம் கிடைக்கும், திரும்பி இன்ப துன்பங்கள்ல மாட்டிக்கணும். அதனால பாவம் பண்ணாமல் இருப்பது, புண்ணியம் செய்வது, புண்ணியத்தின் பலனை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. ஆற்றிய புண்ணியங்கள் அவன் தாளில் அர்ப்பணம் செய்திடுவாய், ஏற்ற நலம் பெறவே மனமே இன்பமடைந்திடுவாய். அகஸ்தியர் பாட்டு. அதனால நம்ம என்ன பண்றோம்? கர்மாங்கள்லாம் பண்ணிட்டும் காயேன வாச்சா சொல்லி எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம்னு சொல்லிடுறோம் இல்லையோ? அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த புண்ணியம் வந்து நம்மளை காப்பாத்துமே தவிர, ஒரு குழந்தை பிறந்துதான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அவ்வளவுதானே. அவருக்கு 50 வயசு ஆயிடுத்து இந்த 6வது ஐயங்காருக்கு. குழந்தை பிறக்கலன்னு வருத்தம். கோவில் கோவிலா சுத்தினார், பெருமாள்கிட்ட வேண்டின்றார். அவருக்கு அனுகிரகம் ஆகணும்னு இருக்கிறதுனால பெருமாள் உத்தரவு பண்ணினாராம், இந்த கீழாலத்தூர்ல அவதூதனாக ஒருத்தன் இருக்கான், அருணாச்சலம்னு. அவனுக்கு பால் கொடுன்னு சொன்ன உடனேயே இவா பசும்பால் கறந்து, ஆத்துலயே பசுமாடு இருக்கு, ஸ்ரத்தையோட அந்த பசும்பாலை கறந்து காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறா. பகவானோட உத்தரவுன்னு அவருக்கும் தெரியுங்கிறதுனால அவர் எடுத்துட்டார். 5 நாளுக்கு அவ கொடுத்த பாலை சாப்பிட்டார். 6வது நாள் அன்னைக்கு துளியூண்டு எடுத்துண்டு அந்த அம்மாடு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு, நாளையிலேருந்து பால் கொண்டு வர வேண்டாம்னுட்டான். உரிய காலத்துல அம்மாவுக்கு கர்ப்பத்தரிச்சு அவளுக்கு குழந்தை பிறந்தது. வைஷ்ணவாளா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அருணாச்சலம்னு பேர் வச்சாள். அது எதிர்ப்பு வராமல் இருக்குமோ இல்லையா? அகஸ்தியர் பாட்டுல சொல்றார், சண்முக நாயகன் தோன்றிடுவான்ல, பேர்கள் எல்லாம் அவன் பேர்கள் என்றோ, சொல்லும் வேதம் எல்லாம் வெறும் வாதம் அன்றோ, சார்வதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம். ஷண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்களினால் கண்டு போற்றிடலாம், கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம். பேர்களெல்லாம் அவன் பேர்கள் என்றோம், எல்லா பேரும் சுவாமியோட பேர் தான், பரம்பொருள்ங்கிற ஒண்ணுதான் இருக்கு. நீ எத்தனை நாமா சொன்னாலும் அதுக்கு தான் போய் சேரும். சுவாமியோட ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு அம்மா குருநாதர் மேல பாட்டுகள் எழுதியிருந்தா, அதே கேட்ட பக்தாள் வந்து இது புஸ்தகமா போடணும்னு ஆசைப்பட்டா. இந்த அம்மா சொன்னா, போடுங்கோ, என் மூலமா வெளிப்பட்டதே தவிர நான் எழுதல, சுவாமி எழுதினது தான், அதனால என் பேர் போடப்படாதுன்னுட்டான். புக்கு போட்டுவா அப்படி இருப்பாளா? அதனால இயற்றியவர்னு போட்டு இவா பேர் போட்டு விட்டான். புக்கு பப்ளிஷ் ஆன உடனே புக்கு கொண்டு சுவாமிகிட்ட கொடுத்தா. சுவாமி இப்படி பார்த்துட்டு இருக்குமா, அந்த அம்மா நிற்கிறா. அந்த அம்மாவுக்கு லஜ்ஜையா இருக்கு. அவர் அனுகிரகத்தினால தோணின பாட்டை நான் எழுதினேன், இவன் போட்டிருக்காளே, இது தப்பு இல்லையோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வேதனை. இப்படி பிரிச்சு சுவாமி அந்த பேரை பார்க்கிறார். உடனே அந்த அம்மா சொல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன், அவ கேட்கல சுவாமி, என் பேர் போட வேண்டான்னு போட்டு விட்டான்னா. சுவாமி சிரிச்சுட்டே, அது அம்பாள் பேர் இல்லையோ அப்படின்னா. எழுதினது நீ இல்லைன்னு உனக்கு தெரியறதே, அந்த பேரே உன்னது இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. எவ்வளவு பெரிய மெசேஜ் இது இல்லையா? நமக்கு வச்சிருக்கிற பேரு பகவானோட பேர் எனக்கு வச்சிருக்கான்னா, இந்த பேரோட என்ன நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரிஜினல் ஓனர் யாரு? பெருமாள் இல்லையோ? இந்த பேர் என்னது இல்லையே. அருணாச்சலம்னு பேர் வச்சுட்டா அது அவளுக்கு ஒத்துக்கல. இந்த பேர் நீ வைக்க கூடாது, நீ வைஷ்ணவனா இருந்துன்னு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்றார், எனக்கு தேவதா பேதம் இல்லை,
இருந்தாலும் அந்த மகானுக்காக நான் வச்சேன். அவர் அனுக்கிறதுனால தான் 50 வயசு ஆயிடுத்து எனக்கு. என் பொண்டாட்டிக்கும் வயசானவ தான், எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதனால இந்த சுவாமியோட பேர் வச்சுக்க. இல்லப்பா, வைக்கப்படாது. இது ரொம்ப நாளைக்கு ஓடின்னு இருக்கு. அவ அதை பொருட்படுத்தல. ஆனா எதிர்ப்பு இருக்கு. அவ சொந்தக்காரர்களுக்குள்ள எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு அவ பிரதி தினம் போய் நமஸ்காரம் பண்ணுவா. குழந்தை தூங்கிட்டு இருக்கு அன்னைக்கு. அதை எழுப்ப வேண்டாம் அப்படின்னுட்டு வீடை பூட்டிட்டு பக்கத்துல தானே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலான்னு போறா. சுவாமி சொல்றார், நெருப்பு பிடிச்சுடுத்து, சீக்கிரம் ஓடுங்க, வீட்டுல நெருப்பு பிடிச்சுடுத்து, குழந்தை சுகமா இருக்கு, பயப்பட வேண்டாம்னு. வீட்டுல பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள குழந்தை இருக்கு, நெருப்பு பிடிச்சுடுத்துனா என்ன ஆகும் கதி? தலை தெறிக்க ஓடுறா. 2 பேரும் கொழுந்து விட்டு எரிகிறது நெருப்பு. அச்சுச்சோ, குழந்தை போயிடுத்தேன்னு கதறா. வீடு பூட்டினபடி தானே இருக்கு. அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு அம்மா வந்தா, இல்லம்மா அவன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, இந்த வாரத்தை கொடுக்குறா. எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னா, யாரோ ஒரு கோவனாண்டி ஒரு சுவாமிகள் வந்தார், அது மேல் வழியா குதிச்சு அந்த குழந்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். இவாட்ட சொல்லிட்டு இவரே போயிருக்கார். இவரே போய் எடுத்து கொடுத்துருக்கார். அப்ப எதிர்த்து வாட்ட சொன்னார், பத்தெல்லாம் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். குழந்தைய கொடுத்தது அவர் தான், குழந்தைக்கு உயிர் கொடுத்தது அவர் தான். அவர் பேரு நான் வைக்காம வேற என்ன பேர் வைக்கிறது? நன்றி வேண்டாமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பக்தி எல்லாம் மனசோடு வச்சுக்கோ, பேரு நீ மாத்திதான் ஆகணும்னுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஒரு சாக்கு சொல்றதுக்காக என்ன பண்ணார், குழந்தை விவரம் தெரிஞ்சு பெரியவன் ஆகட்டும், அவன்கிட்ட உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கிறேன். ஒருவேளை அந்த பேர் எனக்கு வேண்டாம்னுட்டால பேரை மாத்தி விடலாம் அப்படின்னு சொன்னார். அவன் குழந்தை எப்ப பெரியவனாகி எப்ப சொல்றது, அதெல்லாம் முடியாது, நீ மாத்தணும்னு. அந்த அத்ரூண்டு குழந்தை பேசுறதான். சுவாமிகள் அதுக்குள்ள ஆவிர்பவிச்சு பேசுறார். இந்த பேர்ல என்ன குத்தம் இருக்குன்னு கேட்கிறது. முதல் எழுத்து அருணாச்சலத்துல முதல் எழுத்து ஆ. அச்சுதன்கிறதுக்கு ஆ வரும். ஹரிங்கிறதுக்கு கூட தமிழ்ல ஆ தான் போடுவா, ஹா போட மாட்டான், ஹரின்னு போடுவா. அதனால முதல் எழுத்து பெருமாளை குறிக்கிறது. அருணாச்சலத்துல ரூங்கிறது திருமகளை குறிக்கிறது. சலம்ங்கிறது வெங்கடாச்சலத்தை குறிக்கிறது. அதனால அருணாச்சலம்னா யாரு? ஹரி, திருமகள் கணவன் வெங்கடாச்சலம். நீங்க எடுத்துக்கப்படாதுன்னு எல்லாரும் அசந்து போயிட்டாள். அத்தனோட குழந்தை அப்படி பேசுறதா. அப்புறம் சுவாமிகிட்ட ரொம்ப பக்தியோட இருந்தான்னு சொல்லப்படுறது. ஒரு நாளைக்கு தாயார் கேட்கிறா, நான் சுமங்கலியா போனோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுங்க. அப்பா கேட்கிறார், அவன் முன்னாடி போயிட்டான்னா என்னால அதை தாங்கவே முடியாது, அதனால அவளுக்கு உடம்பு முடியாம இருந்து அவ போறதை நான் பார்க்கப்படாதுன்னு கேட்கிறேன். நான் முன்னாடி போகணுங்கிறத அவர் அப்படி ஜாடையா கேட்கிறார். சுவாமிகள் சிரிச்சுண்டே, நீ 8 நாள் தான், 8 நாள்ல என்னோட கர்மா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. அவளுக்கு அது புரியல. நம்ம என்னமோ கேட்கிறோம், அவருக்கும் அவர் கிளம்ப போறாரு போல 8 நாள்ல இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுன்னா, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, நாங்க எப்போ போக போறோம், எங்களுக்கு நீங்க தான் உங்க கையால சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆகட்டும்னு. 8 நாள்ல கர்மா முடிஞ்சதுன்னு சொன்னாருங்கிறதுக்கா எல்லாருக்கும் விஷயம் பரவிடுத்து எல்லாரும் 8ஆவது நாள் வந்துட்டா. இவர் கிளம்ப போறார், மகா சமாதியா போறார் நினைச்சுட்டு. இந்த குழந்தை விசித்திரமா இருக்கு, பேச்சு நடவடிக்கை எல்லாமே விசித்திரமானது இருக்க. அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிட்டார். உலகத்துல எதுவுமே சாஸ்வதம் இல்லை. எவ்வளவுதான் சாப்பிட்டு உடம்ப நன்னா ஆரோக்கியமா வளர்த்தாலும், அழகழகா அலங்காரம் பண்ணிண்டாலும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் பிடி சாம்பல் தான். இது நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்கு தான் தினம் விபூதியை எடுத்துக்கிறோம். வைஷ்ணவா தினமே திருமண் எடுத்துக்கிறதும் உடம்பு மண்ணோடு மண்ணா போறதுங்கிற ஞானம் வரத்துக்கு தான். உலக வாழ்க்கை நிலை இல்லை, இருக்கிற மட்டுக்கும் சிரமப்படாம இருக்கலாம், பகவத் சிந்தனையோட 4 பேருக்கு நல்லது பண்ணலாமே தவிர லௌகீக போகத்திலேயே மனசை செலுத்தி உடம்பை வீணாக்கிடப்படாது, ஜென்மா வீணாக்கப்படாது. அதனால இதுவரை நீங்க தெய்வ பக்தியோட இருந்தேள். உங்களோட பக்தியோட விளைவாதான் அண்ணாமலையார் அருளால நானே உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன்.
இப்ப சிவ தியானம் பண்ணுங்கன்னு 2 பேரையும் சிவ தியானம் பண்றதுக்கு உட்காத்தி வச்சார். நிலையில்லாத பொருள்ல நாட்டம் இல்லாமல் இருந்தாலே நிலையானது எதுவோ அதை மனசு பிடிச்சுக்கும். அவ்வளவுதான் விஷயம். இது சாஸ்வதம் இல்லையா, இது சாஸ்வதம் இல்லையா, சாஸ்வதம் இல்லைன்னா சாஸ்வதம் இல்லைன்னு தள்ளுறது எதுவோ உள்ளுக்குள்ள அது சாஸ்வதமான பொருள். நிலையில்லாததை ஒதுக்கிறது எதுவோ அது நிலையான பொருள். சேஷாத்ரி சுவாமியோட ஒருத்தர் கேட்டார், சேஷாத்ரினா என்ன அர்த்தம்னு கேட்டார். சேஷாத்ரி சுவாமி சொன்னார், சேஷம்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். சேஷம்னா என்ன அர்த்தம்? மிச்சம். வீட்டுல சாப்பிட்டு வச்சிருக்க மாதிரி தான் சேஷம் அப்படின்னு சொல்லுவா. சாத்த தண்ணிக்கு பித்திருக்கள் கொடுத்தா பித்திரு சேஷம்னு சொல்லுவா. சேஷம்னா மிச்சம். சாமி சொன்னார், இந்த உடம்பு அழிய போறது, அழிய போறதுங்கிறது என்னைக்கோ இல்லை, அழிஞ்சுட்டே இருக்க ஒரு நாளும். நேற்றுக்கு இருக்கிற உடம்பு இன்னைக்கு இல்லை. விஞ்ஞானமே அதான் சொல்றது. நிறைய செல்ஸ் தினம் செத்து போறதுங்கிறது. செத்து போற செல்ஸ் ரெனியூ ஆகி வரும்போது அந்த குழந்தை வளர்றதுன்னு நம்ம சொல்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செல்ஸ் போறது, புதுசா செல்ஸ் வர்றதில்லை. அப்படிங்கும்போது வயசாயிடுத்து, க்ஷீணமாயிட்டான்னு சொல்றோம் இல்லையா? பிரதி தினம் மரணம் ஜனனம் நடந்துட்டே இருக்குன்னு தானே சொல்றா விஞ்ஞானத்திலேயே. நம்ம குழந்தையா இருந்த உடம்பு இப்ப இல்லை, சிறுவனா இருந்த உடம்பு இப்ப இல்லை, இளைஞனா இருந்த உடம்பு இப்ப இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த உடம்பு இருக்காதுங்கிறது தானே பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும் பொழுது இந்த ஜனன மரணம்ங்கிறது நமக்கு சகஜமா உள்ள விஷயம்தான். அப்ப நிலையில்லாததெல்லாம் தள்ளிண்டே வந்தா சேஷாத்ரி சுவாமி சொல்றார், எது நிலையானதோ அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு பண்ணினா ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கும், அழியவே அழியாதது. அந்த மிச்சம் தான் பரபிரம்மம், அதுதான் சேஷம். அதான் சேஷாத்ரின்னு தோடிவிட்டார். சேஷாத்ரினா எல்லாம் போனதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ இல்லையா? அதனால பகவானை தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. எதன் மேல பற்று இருந்தாலும் அது நம்மளை காப்பாற்ற போறது இல்லை. அதனால பகவானை நினைங்கோன்னு சிவ தியானத்துல அம்மா அப்பா ஈடுபடுத்தினார். அவர் கையாலேயே விபூதி இட்டார் 2 பேருக்கும். அவ சுமங்கலியா போகணும் ஆசைப்பட்டா, அவ போறது நான் பார்க்கப்படாதுன்னு இவர் கேட்டார் இல்லையா? 2 பேரும் ஏக காலத்துல பிராணன் விட்டான். ஒரே நேரத்தில் 2 பேரோட உடம்பும் அப்படி விழுந்தது. யார் பண்ண முடியும்? ஒரு மகான் தானே அப்படி பண்ண முடியும். சர்வசாதாரணமா அவளுக்கு அந்த பிள்ளை மோட்சம் கொடுத்துடுத்தோ. அதுவரை அவளுக்கு அவரே சம்ஸ்காரம் பண்ணினார். பண்ணிட்டு ஸ்மசானத்துல இந்த வீட்டுக்கு வரல, அப்படியே கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான். அதுக்குதான் காத்துட்டு இருந்தார் இத்தனை நாளா. பிறவி ஞானிங்கிறதுனால பெத்த அம்மா அப்பாவுக்கு கடமை இருக்குங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார். இந்த கர்மா முடிஞ்ச உடனே வீட்டு விட்டு கிளம்பிட்டார். கால் போன போக்குல போனார். ஒரு இடத்துல தங்கணும்னோ ஆகாரம் வேணும்னோ யாராலையும் ஒன்றும் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமும் இல்லாததுதான் ஞானிகளோட வாழ்க்கை. நம்மளால அவளை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆதி காலத்திலேருந்து பாகவதத்துல சொல்லிருக்கிற ரிஷபதேவர சரித்திரமோ, பரத யோகேஸ்வரர் சரித்திரமோ, சுகபிரம்மமா இருக்கட்டும், சமீப காலத்தில் வாழ்ந்த யோகி ராம்சூர்குமார் மாதிரி சுவாமியா இருக்கட்டும், சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படி இருப்பா, எங்கேயாவது படுத்துப்பா. விட்டோபா சுவாமிகள் போலூர்ல இருந்தார். இது வேணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. எத்தனை இருந்தாலும் போறவே போறாதது நம்மள மாதிரி அல்ப புத்தி. எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு இருந்தாலும் பதுக்கி வைக்கிறது, எது இருந்தாலும் யாருக்கும் கொடுக்கறதில்ல. எந்த ஒரு தர்ம சிந்தனையும் கிடையாது. எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பொண்ணுக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் பேத்திக்கு வேணும். யார் எடுத்துட்டு போறான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், ஈத்துவக்கும் இன்பம் இன்னதென்று அறியாத ஆரம்பர். நீ பதுக்கி வச்சு டெபாசிட் பண்ணி பண்ணி சேர்க்கறத விட வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லலை. அதுல இருந்து ஒரு டிசர்விங்கா கஷ்டப்படுறவாளுக்கு கொடுத்துட்டு அவ சந்தோஷப்படுறத பார்த்தா உனக்கு கிடைக்கிற ஆனந்தம் நீ வச்சுட்டா உனக்கு கிடைக்காதுங்கிறாரு. அது ஒரு ஆனந்தம். ஒருத்தர் கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்கறது, கொடுக்கும் போதும் பகவானோடது பகவான் கொடுக்கிறார், பகவான் வாங்கிக்கிறார். நான் ஒரு கருவிங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டா இன்னும் ஒரு படி மேல இல்லையா? அதனால எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத ஒரு ஞானிங்கிறதுனால அவர் பாட்டுக்கு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவ பார்த்துட்டு ஏதாவது பிட்சை கொடுப்பா.
அவளோட புண்ணியத்துக்காக அவர் வாங்கி சாப்பிடுவருக்கு பசிங்கிறது கிடையாது. சரிய பிரஜை இல்லை. ஸ்மசானத்திலேருந்து கிளம்பின போது இடுப்புல என்ன வஸ்திரம் இருந்ததோ, அது எத்தனை நாளைக்கு இருந்ததோ, கிழிஞ்சு இருந்ததோ, அழுக்கா இருந்ததோ, என்னைக்கு கீழே விழுந்ததோ, அதுவும் அவருக்கு தெரியாது. அதுதான் அவளோட நிலை. திருவண்ணாமலைக்கு சின்ன பையனா போயிட்டார் ரமண பகவான். அன்னைக்கு உடுத்தின்னு இருந்த நார்மல் வேஷ்டியை கிழிச்சு கௌபீனமா கட்டிண்டு பாக்கியத்துக்கு குளத்துல போட்டு போயிட்டார். புது வஸ்திரம் யாரு கொடுக்க போறா அவருக்கு? ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பாதாள லிங்கத்திலாம் நிஷ்டையில் இருந்தார். சரீர பிரஜை இல்லை. இப்ப இதெல்லாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு கதை. ஜடபரதர் சரித்திரம் எல்லாம் யுக கணக்கு சொல்லலாம். ரமண பகவான் ஹிஸ்டாரிக்கல் பீரியடு இல்லையா? அப்ப அவர் இருந்ததை பார்த்தவா, அவரோட திருமேனியோடு இருந்தபோது தரிசனம் பண்ணினவாளே உண்டு அப்படிங்கிற ஒரு காலத்துல இருந்தவர். அப்படி இருந்திருக்காரு. பசிதாக தூக்கம் இல்லாமல் அருணாச்சல ஸ்மரணத்திலேயே உடம்ப மறந்து இருக்க முடியும்னு இருந்திருக்கார். ஒரு நாளைக்கு அந்த கௌபீனம் நழுவி விழுந்துடுத்தோம், அவருக்கு தெரியாது. ஒரு குருக்கள் கௌபீனம் கட்டி விட்டாராம். என்ன சுவாமி விழுந்து விடுத்தேனாரா? அப்படியா? அப்படிதான் இருந்திருக்கான். ஞானிகள்லாம் சரீரமே அவளுக்கு ஒரு பொருட்டு இல்லைங்கும் போது என்ன தெரிய போறது? இந்த சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம அப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நம்மளால இருக்கவும் முடியாது. ஆசை இல்லாத ஞானி கதையை கேட்டா நமக்கு பேராசை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? சதா பகவத் ஸ்மரணையிலேயே இருக்கிறவா சரித்திரத்தை கேட்டா பாபம் பண்ணாமல் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து ஒருபடி மேலே போகலாம். அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். வைத்தீஸ்வரன் கோவில் பக்கமா வந்தார். அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் இந்த கோவில்ல கணக்கு பிள்ளையா இருக்கார். அவருக்கு ஏதோ வைத்தியம் பார்த்துக்கணும். அதுக்காக அந்த காலத்துலலாம் ஆயுர்வேத வைத்தியர்கள் ஒரு மண்டலத்துக்கு மருந்து சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவா இல்லையா? அதை பத்தியமா பண்ணணும், அதுக்கு லீவு வேணும். கோவில் என்ன சொல்றா, நீ வேற ஆளை வச்சுட்டு போயா, கோவில்ல லீவு கொடுக்க முடியுமா? எங்கேயாவது 365 நாள் திறந்து இருக்கணும் கோவிலுங்கிறது. கோவிலில் வேலை செய்யறவாளுக்கு தான் அதுல டெடிகேஷன் இருந்தால் ஒழிய அந்த வேலை ஒட்டாது. சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், சம்பளமும் கிடைச்சு புண்ணியமும் கிடைக்கிற இடம் கோவில். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. வாங்குற சம்பளம் நம்ம வீட்டுக்கு பயன்படும், நமக்கு வேணுங்கிற சாமான் வாங்கிக்கலாம். சம்பாதிக்கிற புண்ணியம் நம்ம தலைமுறையை காப்பாத்து. இதோட பெரிய தனம் புண்ணியம்ங்கிறது. இப்போ கோவிலில் வேலை செய்யறவாளுக்கு 1க்கு 2 பங்கு பலன் கிடைக்கிறது. வாசல்ல அன்னதானம் கொடுக்கறான்னா லீகலி பார்த்தா ட்ரஸ்ட் கொடுக்கறது, வாஸ்தவமா பார்த்தா சுவாமி கொடுக்கிறார். ஆனா யாரோ கையால் எடுத்து கொடுக்கிறாள் இல்லையோ, அவளுக்கு புண்ணியம் உண்டு, அந்த கைக்கு புண்ணியம் உண்டு. பகவானுடைய சேவையில நம்ம இருந்தா கூட அந்த சேவைக்கு ஒரு பலன் உண்டு. எப்பவும் லீவு கிடைக்கவே கிடைக்காது. கோவில்ல இருக்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, எனக்கு இது பாக்கியம்னு இருக்கிறவா தான் கோவில்ல இருக்க முடியுமே தவிர, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இவன் என்ன கொடுக்குறான், இதை விட இன்னொரு 1000 ரூபா கூட கொடுத்தான்னு அங்க போயிடுறேன் அப்படின்னு போறவாளுக்கு இந்த அருமை தெரியாது. சமீபத்துல ஒரு சன்னிதானத்துக்கு போயிருந்தேன். அங்க பூஜை பண்ற பிள்ளையாண்டா என்கிட்ட சொன்னா, மாமா இங்க அவளால முடிஞ்ச சம்பளம் கொடுக்குறா, இதை விட நிறைய ஆஃபர் வருது வெளியில, தெரிஞ்சவாள்லாம் சின்ன பையனா இருக்கு, இப்ப சம்பாதிச்சாதான உண்டு, போன்னு சொல்றா. எனக்கு தாத்தாவோட கைங்கரித்து விட்டு போறதுக்கு மனசு வரல. பணம் வாழ்க்கையில வேணும்னா பணம் மட்டுமா வேணுமாமா? இதை தாண்டி தாத்தா அப்படி ஒரு நிம்மதி, ஒரு அமைதி கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, அவர் விட்டு எப்படி போறதுன்னு கேட்கிறான். அந்த புத்தி எல்லாருக்கும் வந்துருமா இல்லையா? இது ஒன் ஆஃப் த ஜாப் அப்படின்னு நினைச்சிருந்தா அவளுக்கு தான் நஷ்டம். அவருக்கு லீவு கிடைக்கல. இவர் இந்த பக்கமா அருணாச்சலம் ஒரு உபகாரம் பண்றியா சொல்லுங்க, இந்த 10 நாள் இந்த உத்தியோகத்தை பாரு, கோவில் கணக்கு வழக்கெல்லாம் எழுது, இந்த ஒரு வேஷ்டி கட்டிக்கோ, இங்க உட்காந்து கணக்கெல்லாம் எழுது, நான் 10 நாள் கழிச்சு வந்துடுறேன்.
எங்கள் சொந்தக்கார பையன் வந்திருக்கான், கணக்கெல்லாம் பார்த்துப்பான், எனக்கு லீவு கொடுக்கும்னார். ஒழுங்கா பாப்பானா, ஆனால் என்ன பாப்பான்ட்டார். அவன் எப்படி பாப்பான்னு ஒரு ஓடிவிட்டார். இது படிக்கிறதுக்கு முன்னாடியே பாடம் சொல்ற குழந்தையா இருந்தவர் இல்லையா? அதனால இன்னைக்கு கோவிலுக்கு சொந்தமான தோப்புல இருந்து இத்தனை தேங்காய் வந்தது, இத்தனை மாங்காய் வந்தது, கோசாலையில இருந்து இவ்வளவு பால் வந்தது அப்படின்னு கணக்கெல்லாம் வருமோ இல்லையா? இந்த சன்னதிக்கு என்னென்னது கொடுக்குறான்னு பட்டுவாடா, அது மணியக்காரர் அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வருவார். இவர் இப்படியே உட்காந்துருப்பார். என்னப்பா நீ கணக்கு எழுதுவான்னு சொல்லிட்டு போனாரு, நீ பாட்டு உட்காந்துருக்கியேன்னா, நீங்க கொடுக்கறது நான் எழுதணுங்கிறது இல்லை, நீங்க என்ன வச்சுட்டு உங்க கையில அது ஏற்கனவே அதுல எழுதியிருக்கும்ப. அகராதித்தனமா பேசுறான் இவன். நான் இப்பதான் கொண்டு வரேன் இந்த தகவலை, இவன் எழுதியிருக்குங்கிறானே. சரி பார்த்தா அப்படியே இருக்கும். விசித்திரமா இருக்கே, சாமியாரா ஒருவேளை இவன் தெரியாம வச்சுட்டு விட்டான். அவன் வேலை வழிக்கு சாப்பிட்றதுக்கு இப்படிதான் ஒண்ணுமில்ல, அது வேலையை பார்க்கும். என்ன சிவகைங்கரியம் விஷயம் என்ன தெரியுமா? சிவகைங்கரியம் அது கிடைக்காது, பாக்கியம் இருந்தா தான் கிடைக்கும். அது வேலை நேரம் போக பாக்கி நேரம் நிஷ்டையிலேயே இருக்கும். பரமஹம்சரோட சிஷ்யர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிஷ்யர் அத்புதானந்தர் ஒரு சுவாமி இருந்தார். அவர் எப்பவும் தியானத்திலேயே இருப்பார். வெளியிலேருந்து பார்க்குற வழக்கு அவர் எப்பவுமே தூங்கிட்டே இருக்க கவலைப்படும். அவர் வந்து கவலைப்பட மாட்டார், ஆனால் நிஷ்டையிலே இருப்பார். இவர் அப்படியே நிஷ்டையிலே இருக்கார். அருணாச்சலம். ஒரு நாள் மணியக்காரர் வந்தார், கணக்கு பார்த்தார். ஏம்பா கணக்கு நீ சரியா இல்லையே என்ன அப்படின்னா, 4 படி பால் 1 படி தேன் கணக்கு சரியா வரலையே அப்படின்னா. அது சுவாமிக்கு வந்து சேரல, வீட்டுக்கு எடுத்து போறதுக்காக குருக்கள் தனியா அந்த இடத்துல வச்சிருக்காருன்னு விட்டார். போய் பார்த்தா நிஜமாவே இருக்கு. பழமொழி சொல்லுவா தெரியுமா? தேன் எடுத்தவன் புறங்கை இணக்காம இருக்க மாட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. ஆசைப்பட்டிருக்காரு போல எடுத்து விட்டார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கையும் களமா பிடிச்சிட்டா, அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டா. கோவில் பணியாளர்கள் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இங்க வைத்தீஸ்வரன் கோயில நடந்த சமாச்சாரம் தான் இது. அச்சோ, இந்த ஆள் சாமியாரை கொண்ட கணக்கு பிள்ளையா வச்சுட்டா, நீ யாரு என்ன திருடினாலும் காட்டி கொடுத்துருவாங்க. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் பயப்படுறாருன்னு அவர் என்ன நினைக்கிறார், சுவாமியோட சொத்தை எடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தானா ஒருத்தருக்கு இருக்கணுமே தவிர பயமுறுத்தி சாதிக்க முடியுமா? நான் எத்தனை நாள் இருப்பேன், 10 நாள் இருப்பேன், 10 நாள் கழிச்சு ஒரு வேலைக்கு வந்தாருன்னா நாங்களையும் போய் ஆகணும். ஏன்னா எனக்கு சம்பளம் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். புண்ணியத்தையும் எதிர்பார்த்து நான் அந்த காரியம் பண்ணல. சிவகைங்கரியம் அவர் சொன்னார், நான் பண்ணினேன். நான் கிளம்பி போயிட்டேன், அவர் வந்துருவார். அப்ப இவ திருப்பி திருட தானே போறா. அப்ப இவாளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்க வேண்டாம், திருந்தினா திருந்தட்டும் அப்படின்னு கிளம்பி போயிட்டார் அங்கிருந்து. அப்படி அவருடைய கால் போன போக்கில் போவார். உள்ள இருக்கிற பழமொழியை சொல்லுவாள், சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவா தெரியுமா? சித்தனோட போக்கு அது, சிவம்போக்கு. அப்படி போயிட்டார். அதிவீர ராமபட்டினம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போறார். அங்க இவரை பார்த்தார் ஒருத்தர், நன்னா தேஜஸ்வியா இருக்கார். அடியன் வந்து யோகிராம் சுரத்குமார் சுவாமி தரிசனம் பண்ணினேன் தேரடி தெருவில். ஒரு மகான்னு ஒருத்தர் சொல்லி தான் போனேன். நம்மளா அவரை ரோட்ல பார்த்துருந்தா மகான்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? மகான்னு சொன்னா ஜம்முன்னு ஒரு ஹாலில் அப்படி சிம்மாசனத்தை அப்படி உட்காந்து டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு தாடி கடியெல்லாம் அப்படி ட்ரிம் பண்ணிட்டு பின்னாடி லைட்டாக ஒரு டிம் லைட்டு ரூம் கம கம கமன்னு வாசனையோட அப்படி இருந்தா மகான்னு ஒத்து போனோம. இது அழுக்கு வேட்டி அழுக்கு ஜிப்பா, ஒரு பழைய டர்பன் பச்சை தலைப்பாயை கட்டிட்டு இருக்கார். குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ, தாடியெல்லாம் அழுக்கு, கண்ணு மட்டும் டால் அடிக்கிறது, ஜொலிக்கிறது. மகான்னு சொல்லலைன்னா நிச்சயமா நம்ம ஏமாந்துதான் போவோம் அவளை. தேரடி தெரியல. அதுவும் அவர் இன்னும் எவ்வளவு எல்லாம் அந்த ஸ்கிரீன் வச்சுக்கிறா தெரியுமா? அவளை லேசில் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அவருக்கு இடமா கிடைக்காது திருவண்ணாமலையில். அவர் இடத்துல ஒரு தனி இடத்துல இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபாரத்தை பாத்திரக்கடை வாசல்லாம் இருந்தவர். ரொம்ப கட்டாயப்படுத்தி பக்தாள் அவருக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்னு பார்த்தா, அந்த வீடு எங்க தெரியுமோ? திருவண்ணாமலை அந்த தேர் மண்டபத்துக்கு பக்கத்துல, அந்த சந்துக்கு என்ன பேரோ எனக்கு தெரியாது, ஜனங்கள்லாம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, மூத்தர சந்துன்னு பேர்.
மூக்க பிடிச்சிக்காம அந்த பக்கம் போகவே முடியாது. குடலை புரட்டும் நாத்தம். அதை ஒட்டினாப்புல இருக்கும் அவர் இருந்த இடம், அந்த வீடு. இதை தாண்டி வர்றவா வரட்டும்ங்கிறதுக்காக அப்படி இருந்தாலோ தெரியாது. அவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வருவா. இந்த பக்கம் அசுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. தன்னே ஒரு தடவை கதையில சொல்லியிருக்கேன். ஒரு தடவை அவரே சொல்றார், மகாபெரிவா மாதிரி மகான்கள்லாம் ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்கு வந்தவா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து காட்டின உதாரண புருஷாள். இந்த அழுக்கு பிச்சைக்காரனை பார்த்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்கெல்லாம் எதுக்கு உலகத்துல இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பன்னி அப்படி போயிட்டு இருக்கு அந்த சந்துல. இது பாரு, இது அசுத்தத்தெல்லாம் தான் முழுங்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்றது பாரு, இதுதான் நாங்க பண்றோம். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அத சாதாரணமா இருக்கே, எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அந்த இடத்துல தான் இருப்பார் அவர். நமஸ்காரம் பண்ணின பொழுது அங்க ரொம்ப நேரம் நிற்க விடாமல் அந்த இடத்த பார்த்துக்கிற பையன், போங்க பார்த்தா சொல்லி போங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏன் கொஞ்ச நேரம் பார்க்குறோன்னு. அதெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்க, அடுத்த ஆள் வரணும் அப்படிங்கிறான். அந்த திண்ணல் அப்படி உட்கார்ந்து இருக்கார். இருட்டா இருக்கு, அந்த கம்பி வழியா சரியா தெரியல. ஒரு 5 நிமிஷம் பார்க்கறதுக்கு அந்த பையன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். நாங்க அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறத சடார்னு உள்ள இருந்து வெளியில வந்துட்டார். நாங்க அந்த படிக்கிட்ட நின்றுட்டு இருக்கோம். அந்த கதவை திறந்தார் அவரை. அந்த பையன் நகர்ந்துட்டான். ஒரு சின்ன படி மாதிரி இருந்தது, அது மேல நின்றுட்டு இருந்தார். அவருக்கும் எனக்கும் ஒரு அடி கேப் கூட இல்லை. அவ்வளவு கிட்டக்க நின்றுண்டு ஒரு கையில விசிறியை வச்சுட்டு ஒரு கையால இப்படின்னா, அவ்வளவு கருணை, அபயஹஸ்தம் காட்டினார். அழுக்கு உடம்பு பார்த்தா அது திருமேனி இப்படி தெரியறது, உள்ளுக்குள்ள பரம சுத்தமான சைத்தன்யம் இருக்கு. அந்த போர்வை இருக்கும் அவளுக்கு. அந்த கையை அப்படின்னு செல்லும் பொழுது இந்த ஜிப்பா அப்படி இறங்கி கீழே வந்தது. இந்த இடம் பார்க்கறதுக்கு சின்முத்திரையோட நம்ம சுவாமி தாத்தா உட்காந்துருக்காப்புலையே அந்த கை மாதிரி தெரிஞ்சுது. ஐயோ, சுவாமி கை மாதிரி இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நிமிந்து பார்க்கிறேன். தாடியோட தலப்பாயோட சுவாமியாவே காட்சி கொடுத்தேன். திருவண்ணாமலையே அதிர்ற அளவுக்கு ஞானானந்தா ஞானானந்தா ஞானானந்தான்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தினேன். அப்புறம் முகத்துக்கு நேரம் அப்படி கை காமிச்சிட்டு உள்ள போய் கதை சாத்தின்னு விட்டேன். ஆண்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்ஸ்காரம் இருக்கணும், அப்பா அம்மா நம்மளை அப்படி சொல்லி வளர்க்கணும். சத்சங்கம் இருந்தா தான் ஞானிகளை தெரிஞ்சுக்க முடியும். ஏணிப்படிகள் மாந்தர்கள்ங்கிற புஸ்தகத்துல என்னென்ன மாதிரி எண்ணம் இருந்தா என்னென்ன பாபம், என்னென்ன செயல் செஞ்சா என்னென்ன பாபம் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்கார். கொஞ்சம் பயமா இருக்கும் படிச்சு பார்த்தா. எவ்வளவு தூரம் நம்ம பாவம் பண்றோம் வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம அந்தராத்மாவுக்கு நமக்கு தெரியுமே. அதுக்கு தண்டனை அனுபவிச்சாகணுங்கிறார். அதுக்கான சரீர தண்டனை மனவேதனை அனுபவிச்சாகணும்னு எழுதியிருக்கார். ஒரே ஒரு பக்கத்துல சொல்றார், இந்த பாவங்கள் தீர்றதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, பாக்கி எந்த பிராயச்சித்தமும் பலிக்காது. என்ன? சரீர பிரஜை இல்லாத உண்மையான ஞானிகள் யாரையாவது பார்க்க நேர்ந்து அவருக்கு நீ ஏதாவது ஒரு சேவை பண்ணினால் உன் பாவம் போகும் சொல்ற. சேவை பண்ண பாக்கியம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஏ பாப்பா அப்படின்னு சொல்லாம இருந்தாலே பொண்ணு. அவன் நம்மள்ட்ட ஒன்னும் எதிர்பார்க்கல. ஞானிகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வெளியில நடமாடுறா. ஆனா நம்ம அலட்சியப்படுத்தாம இருந்துட்டாலே. டிடிஆருங்கிற அப்பன்கிற டிடிஆர்கிட்ட யோகி சொன்னார், ட்ரெயின்ல ஏறும்போது பிச்சைக்காரெல்லாம் டிக்கெட் வாங்காத பிச்சைக்காரெல்லாம் என்ன பண்றேன்னு இவர் அடிச்சு கீழே இறக்கிட்டு இருந்தவர். அது எப்படி இவர்கிட்ட போய் சொல்றது? நான் கீழே இறக்கிடுவேன். நோ அப்படிங்கிறார். வில் யூ நாட் பீட் தம்? அடிப்பியா இல்லையா? ஆமா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல டிக்கெட் வாங்கலன்னா இறக்கி விடுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, நீ பண்ணலாம். அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்டு கொடுத்தா? சரி, அதை விட்டுடும். இப்ப நான் வரேன், இந்த அழுக்கு பிச்சைக்காரன் வரேன், நீ என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் என்னோட சீட்டு கொடுத்து உட்காந்து வைப்பேன், உங்களுக்கு பால் ஏதாவது கொடுப்பேன். ஏன்? நானும் ஒரு பிச்சைக்காரன் தான். ஐ எம் ஆல்சோ பெக்கர், டெப்டி பெக்கர்.
ஐ டோன்ட் பை டிக்கெட், வாட் யூ வில் டூ அப்படின்னா. இல்ல நீங்க வேற, அவள்லாம் வேற. அவா பிச்சைக்காரா, நீங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்னா. அவளுக்குள்ள ஒரு யோகிராம் சுரத்குமார் இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால ட்ரீட் எவ்ரிபடி அஸ் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு. விழுந்து நமஸ்காரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, யாரையும் அலட்சியப்படுத்தாம இரு. அது ஒரு சாதனை தானே. அப்படி இவர் தெருவில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறது அந்த அருணாச்சலம் சுந்தரம் பிள்ளைங்கிறவர் இவரை பார்த்தார். ஏதோ ஏழை பரதேசி மாதிரி தெரியறான் அந்த சின்ன பையன். ஆனா பளிச்சுன்னு இருக்கான். அப்பா அம்மா இல்லையோ, சோத்துக்கு வழி இல்லையோ, தெருவில் சுத்துறானோ என்னமோ தெரில. ஒரு நல்ல பையனா தெரிகிறான். நமக்கு பூஜைக்கெல்லாம் உதவிக்கு ஆள் வேணும். பூ பறிச்சுன்னு வாடா, ஜலம் கொண்டு வா, சந்தனம் அரைச்சி வை, அப்படிலாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். கிடைச்சான்னா சௌரியமா இருக்குமே. நீ யாருப்பா, என்ன ஜாதின்னு கேட்டாராம். அது ஒரு பழக்கம் இருந்திருக்கு அந்த காலத்துல. ஏன்னா யார் என்ன குலத்துல பிறந்தாலும் அந்த குலத்துக்கு மேல் குலம் கீழ் குலம்னு இவாளே வச்சுட்டு இருக்கா ஒரு டிசைன். அதுக்கு மேல இருந்தா ஒத்துப்பா, இது சமமா இருந்தா ஒத்துப்பா, கீழே என்ன ஒத்துக்க மாட்டான். சாரதா தேவி அம்மா சொல்றா, ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, பக்த ஜாதின்னு ஒரு ஜாதிங்கிறா. தொண்டர் குலம்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப பிராக்டிகலா அப்படி இல்லையே நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? கர்மான்னு வரும்போது அதுக்கு வர்ணம் உண்டு, வர்ணாசிரமம் உண்டு. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கர்மால கொடுக்கப்படல. ஆனா யாருக்கு கர்மா கொடுத்திருக்காளோ அவ உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரோட நன்மைக்காதான் பண்றா அந்த கர்மாவை. மற்றவாளுக்கு சேர்த்துதான் பண்றா. அதனால அதுல பேதம் இல்லை. பக்தின்னு வந்துடுத்துனா ஜாதி கிடையவே கிடையாது. ஞானமா இருக்கிறதுக்கு சரீர பிரஜையே இருக்கக்கூடாது. ஆம்பளை பொம்பளை ஜெண்டர் ஜாதி ஒண்ணுமே கிடையாது. ஞான மார்க்கம் எல்லாத்தையும் கடந்த நிலை. இவர் கேட்ட உடனே இவர் குலமும் அவர் குலமும் ஒரே குலம், கார் காத்த வேளாளர் குலம்னு அவர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சுட்டே இவர் சொன்னார். அப்ப சரி, நீங்க அம்மா பையன் தான், வா வீட்டுக்கு வா, எனக்கு பூஜைக்கெல்லாம் உதவி செய்யணும், நீ செய்கிறியா? செய்கிறேனே. யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார், யார்ட்டையும் எதுவும் வாங்க மாட்டார். இது விஷயமாவே ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒரு சாது ஒரு வீட்டு வாசல்ல போய் பிட்சை கேட்டாராம். அந்த வீட்டுக்காரங்க என்னன்னா, கையும் காலும் நல்லா கரணகரணையா இருக்குன்னு, பிச்சை எடுக்கிற வெக்கம் மேல அவனுக்கு, வேலை செஞ்சு பழைக்கிறதுக்கு என்ன சோம்பேறி அப்படின்னா பேசாம நின்று இருந்தார். சரி, அந்த மரம் வெட்டி வச்சிருக்கா பாரு, அது விறகு பொழந்து போடு, அவனுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா கோடாரி எடுத்து அப்படி போட்டான். விறகு பொழந்தார், பொழந்துட்டு கிளம்பி போயிட்டார். ஏய் வாயா, நான் சோறு போடுறேன். என்ன வேண்டாம், நீ தானே சாப்பாடு கேட்டேன். நீ என்ன சொன்ன? வேலை செஞ்சு சாப்பிடப்படாதா, சோம்பேறின்னு சொன்னேன். நாங்கள்லாம் சாப்பாடு கொடுக்குற இடத்துல வேலை செய்ய மாட்டோம், வேலை செய்யற இடத்துல சாப்பிட மாட்டோம்னு. பிட்சை கொடுக்குற புண்ணியம் இருந்தா நீ கொடுத்துட்டு போ. நீ வேலை சொன்னா நீ யாரு என்ன ஏவறதுக்கு நாங்க கேட்க மாட்டோம். உனக்கும் நாங்க சேவை பண்ணுவோம், பலனை எதிர்பார்க்க மாட்டோம், போயிட்டே இருக்கோம். இதான் ஞானியோட நிலை. நமக்கெல்லாம் புரியுமா? அது பூஜைக்கு எல்லா சுশ্রூஷையும் பண்றார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரோட மகள் ஒண்ணு உண்டு, இந்த சுந்தரம் பிள்ளைக்கு, காந்திமதினு பேரு, அழகா இருப்பா. இவர் பூஜை பண்ணும்போது தேவார திருமுறைகள்லாம் பாடுவா. இவர் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே நிஷ்டையிலேயே இருப்பார். சாப்பிட்ற நேரத்துல தம்பி வாப்பா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுவார். சாப்பிடுவார், ஒன்றும் பேச மாட்டார். சாப்பிட்டுட்டு வெளியில போய் மரத்தடியில் போய் உட்காந்து நிஷ்டையிலேயே இருப்பார். ஞானியோட நிலை இல்லையா? இவர் நிஷ்டையில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சர்ப்பங்கள்லாம் இவர் சுத்தி வேலியிட்டு காப்பாத்தும்னு சரித்திரத்தை சொல்லியிருக்கு. சுவாமி சித்தலிங்க மடத்துல இருந்த போது வயல் வரப்புல ராத்திரி போய் தியானத்துல உட்காருவாராம். உடம்பு மேலெல்லாம் பாம்பு உருந்து போறதை பார்த்தவாடலாம் இருக்கா. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஞானிகள் மேல ஒரு பிரியம் உண்டு, சர்வாத்ம பாவத்துல இருக்கா இல்லையா? இந்த பொண்ணுக்கு காந்திமதிக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நாட்டம் வந்துடுச்சு. யங்ஸ்டர் நன்னா இருக்காரு பாக்குறதுக்கு அப்படின்னு. உடனே அழகு வேற தேஜஸ் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
இல்லையா? ஞானிகள் கூட நம்மள மாதிரி உடம்போட தான் தென்படுறா. ஆனா நம்மள மாதிரி மனோவிகாரங்கள் அவளுக்கு இல்லை. பழகி பார்த்தாலுடைய ஞானிகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாளைக்கு அவர் நிஷ்டால இருக்கிற நேரத்துல யாரும் இல்லாத போது அவர்கிட்ட நெருங்கி போயிட்டா, தொட்டுவிட்டா அவரை. அவருக்கு கோபம் வந்துடுத்து. என்ன உனக்கு கண்ணு இல்லையா, நீ எல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு கத்திட்டு கிளம்பி போயிட்டார். கேட்ட அந்த க்ஷணமே பார்வை பறி போயிடுச்சு. ஸ்திரீ தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. பதறி போயிட்டா. யார்கிட்ட போய் சொல்லுவாத? எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாத. அப்புறம் தட்டு தடுமாறி மெதுவா அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா, அம்மா அப்பாட்ட சொல்லாத, அப்பா என்ன வேணா பண்ணிடுவார், காத்தால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்னா அது ஓடியே போயிடுச்சு. இதுக்குள்ள விடவே இல்லை, எங்க போச்சோ தெரியாது. காத்தால அருணாச்சலம் எங்க எங்கன்னு தேடுறார், காணோம். எங்க போனான்னு தெரியலையே. சரி நீ பூஜைக்கு நம்மளே தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு ஏற்பாடுலாம் பண்ணிட்டார். சாமி பூஜை பண்ணாத மனசு அருணாச்சலம் எங்க போனான்னு தெரியலையே, அருணாச்சலம் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சரி அவனைத்தான் காணும். திருமருகள் பாடுறதுக்கு பொண்ணு வருவாளே காந்திமதி எங்கன்னா, அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லலாம். சாப்பிட்டதுக்கு முன்னாடி கோவம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் எல்லாருக்குமே. அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க பூஜை எல்லாம் முடிச்சு சாப்பிடுங்க அப்புறம் பார்க்கலான்ட்டா மாமி. சரி பூஜை எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டார். அருணாச்சலம் எங்க போனான்னு தெரியல, இன்னைக்கு என்னமோ பூஜை பண்ண திருப்தியே இல்லை, காந்தி படி பாடுவா, அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு. நீ என்ன சமாச்சாரம்? சாப்பிட்ட பிறகு மெதுவா சொன்னா, நம்ம பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டா. இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமான பையன்தான். ஏதோ நீங்க நம்ம ஜாதி பையன்னு கூப்பிட்டு பூஜைக்கெல்லாம் வச்சுட்டேள். அவன் யார்ட்டையும் பேசவே மாட்டான். சாப்பாடு போடும்போது நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான். எதுவும் வேணும்னு கேட்க மாட்டான். எதுலையுமே பற்று இல்லாத ஒரு பிள்ளை. மத்தியான நேரம்லாம் நான் பார்ப்பேன், அவன் இங்கே மரத்தடியில் உட்காந்து தியானத்தில் இருப்பான். பாம்பெல்லாம் அவனை சுற்றி சுற்றி வரும். அவன்கிட்ட போய் நம்ம பொண்ணு தப்பா பழகிடுத்து. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. பொண்ணு சொல்றா, அவனுக்கு கண்ணு இல்லையா, நீ பொம்பளையான்னு கேட்டான்னு சொல்றா. அவளுக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு உடனே பதறி போயிட்டான். இப்போ தப்பு பண்ணினா பொண்ணுக்கு தண்டனை வேணுங்கிறத விட இந்த மகான நமஸ்காரம் பண்ணி அபச்சாரம் பண்ணிட்டோம் மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கணும் இல்லையா? எங்க போய் தேடுவா? ஆனா எந்த திக்குல போனாரோ அங்க போய் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாலுடைய நமக்கு விமோசனம் இல்லைன்னு புரிஞ்சுண்டு அவனே முன்னாடி இந்த பொண்ணு 3 பேரும் ஊர் ஊராலையிறாளாம். பாட்டு கால் போன போக்கில் போயிட்டு இருக்கார். ஆவுடையார் கோவில்ல ஒரு மரத்தடியில அவரை பார்த்துட்டான். பார்த்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பெரிய தப்பு பண்ணிட்டோம். முதல்ல நீங்க மகான்னு தெரிஞ்சுக்காம உங்களை வேலைக்கு வச்சது முதல் தப்பு. அடுத்தது நீங்க அழகா இருக்கேன்னு என் பொண்ணு உங்கள்ட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, நீங்க ஏதோ கோவம் போட்டுட்டேன்னு சொன்னா நீங்க பெரியவர் கோச்சிக்கப்படாது. சாதாரண பொண்ணு உங்களை ஒரு இளைஞன், அழகான இளைஞன்னு நினைச்சுட்டா. ஞானின்னு நானே தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுதான் உங்களை வேலைக்கு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். என் பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, நீங்க மன்னிக்கணும்னு சொல்ல கண்ணை திறந்து பார்த்து பக்கத்தில் இருந்த ஜலத்திரத்தை புரோட்சணம் பண்ணினாராம். அவளுக்கு கண் பார்வை வந்துடுத்து, அவளோட உடம்பும் நல்லபடியா ஆயிடுத்து. அங்க பக்கத்துல ஒரு சைவ மட்டம் இருக்கு. ஆவுடையார் கோயில்லாம் மாணிக்க வாசகர் கைங்கரி பண்ணின இடம் இல்லையா? சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணின இடம், திருவாச்சகம் உண்டான இடம். அங்க ஒரு ஆதீன மட்டம் இருக்கு. இவாள்லாம் சைவர்கள்ங்கிறனால இந்த மட்டத்துக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்றவா. அந்த கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போவா. முன்னாடி எல்லாம் அவளுக்கு அங்க கட்டாள தம்பிரான்னு ஒருத்தர் அந்த மடத்துக்கு சீஃப் இருப்பார். அவருக்கு இவாளை நன்னா தெரியும். இவாளுக்கு தங்கறதுக்கு ரூமு சாப்பாடெல்லாம் அங்க அனுமதி உண்டு, பெரிய தனிகாளுங்கிறதுனால. இவா அங்கேயும் ஒரு இடத்துல அடுப்பு மூட்டி மரத்தடியில சமையல் பண்ணி சுவாமிகளுக்கு பிட்சை பண்ணி வைக்கிறத அந்த கட்டாள தம்பிரான் பார்த்தார். என்ன நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்க இங்கேயே சாப்பிடலாம், இங்கேயே தங்கலாம், யாரோ மரத்தடியில ஏதோ பரதேசிக்கு போய் சமைச்சு போட்டு இருக்கேன். பெரிய மகானவர், இந்த மாதிரி எங்க குடும்பத்தில் அப்படி நடந்து கொடுத்து நானே தெரியாம அவர் வீட்டு வேலைக்கு வச்சுன்னுட்டேன். என் பொண்ணு அவர்கிட்ட அபச்சாரப்பட்டு அவர் சாபத்தினால முடியாம போய் அனுகிரகத்தினால சரியா போயிட்டான்னு உடனே அவருக்கு ஆச்சரியம். பார்த்தா
ஒரு ருத்ராட்சம் போட்டுண்டு பட்டப்பட்டையா விபூதி விட்டுண்டு அந்த மாதிரி ஒரு கோலமும் இல்லை. ஏதோ ஒரு அழுக்கு பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கார் அவர். சரி வா சொல்றா. அதனால போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி இருக்கு, குணமே ஆகலை, எத்தனையோ வைத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி மடத்துல இருந்த சக்கரை பொங்கல் கொண்டு வந்து அவருக்கு அர்ப்பணம் பண்ண, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்தா சரியா போயிடும்னு கொடுத்த, சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்க இனிமே ஊர் ஊரா சுத்தப்படாது, இங்கேயே இந்த மடத்திலேயே இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற சுசுரூஷெல்லாம் பண்றேன் இவர் சொன்னார். சுந்தரம் பிள்ளை சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீங்க எங்க வீட்டுல இருந்து இங்கே வந்தேன், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்க வீட்லயே இருக்கோம்னார். அவர் சிரிச்சுட்டே, நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வாழலாம் சயனிச்சுன்னுக்கும் போது அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான், கால் போன போக்கில் போயிட்டார். இப்படி பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணி பலவிதமான அனுகிரகம் பண்ணியிருக்கார் பல ஜனங்களுக்கு. நம்ம கோவிந்தபுரத்துக்கிட்ட இருக்கிற நீடாமங்கலத்துக்கு வந்திருக்கார், நீலப்பாடிங்கிற ஊருக்கு வந்திருக்கார். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு லீலை. அதாவது சாதாரண ஜனங்கள் அவர் கண்டுக்காம போயிடுவா, பாக்கியவசம் இருக்கிறவா அவர் ஞானின்னு தெரிஞ்சுப்பா. கடைசியா ஒரு லீலையில சிதம்பரத்துல நடராஜர் வந்து இவரோட மகிமையை நடராஜரே பிரகடனப்படுத்தினார்னு ஒரு லீலை இருக்கு. அதை நம்ம அடுத்த மாசம் சத்சங்கத்துல அனுபவிக்கலாம். ஞானிகளோட சரித்திரம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். தபோவனத்துல பாத பூஜை நடக்கிற பிரேயர் ஹால்ல மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு சித்திரப்படம் மாட்டி இருந்தது சுவாமி காலத்திலேருந்தே, இன்னைக்கும் இருக்கு, நம்ம போனா பார்க்கலாம். ஏன்னா சுவாமி பல நூற்றாண்டு இருந்தவர், பல ஞானிகளோட தொடர்பு கொண்டவருங்கிறதுனால எந்த ஞானியோட எத்தனை வருஷம் இருந்தார், யாருக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு சரியா தெரியாது. பல ஞானிகளோட திருவுருவம் நம்ம தபோவனத்திலேயே பார்த்திருக்கோம். இப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்பேற்பட்ட ஒரு பிரம்ம ஞானி, மகா சித்த புருஷர், அத்தனை ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சரித்திரத்தை உள்ள இன்னும் சில லீலைகளை நம்ம அடுத்த சத்சங்கத்துல பார்க்கலாம். அவரோட லீலா சரித்திரங்கள்லாம் பூர்த்தியார நேரத்துல ஈசான்ய ஞான தேசிகரை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியோட தரிசனம் பண்ணி அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டார்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லும் போதுதான் அந்த சரித்திரம் நமக்கு வருது. அதை நம்ம அடுத்த மாசம் சத்சங்கத்தை அனுபவிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு